கர்த்தருடைய பரிசுத்தமான நாமம் மகிமைப்படுவதாக. ஆசீர்வாதமான ஒரு நல்ல மாலை நேரத்திலேயும் வேத வாசிப்பு பகுதியினுடைய விளக்கத்தை எங்களோடு கூட பேச விரும்புகிறேன். யோசுவா 9ஆம் அதிகாரத்தில் இஸ்ரவேல் ஜனங்களுடைய கானானிய யுத்தம் தொடர்கிறது. அந்த யுத்தத்தில் கானானிய ஜாதிகளில் கிபியானின் குடிகள் தந்திரமாக யோசுவாவோடும் இஸ்ரவேலோடும் உடன்படிக்கை செய்ததை குறித்து இந்த அதிகாரத்தில் வாசிக்க முடியும். யோசுவா செய்த மிகப்பெரிய ஒரு தவறு, தேவனிடத்தில் ஆலோசனை கேட்காமல் அவர்களோடு கூட இரகசியமாக வந்தவர்களோடு உடன்படிக்கை செய்து கொண்டான். 10ஆம் அதிகாரத்தில் ஆண்டவர் யோசுவாவின் தலைமையின் கீழ் மறுபடியும் ஒரு யுத்தத்தை அவர்களுக்கு சந்திக்க வைக்கிறார். அந்த யுத்தத்தில் எருசலேமின் ராஜா அதோனி பேசேக் என்பவர்கள் எல்லாரும் சேர்ந்து அவனுடைய யுத்தத்துக்கு வரும்பொழுது யோசுவா கர்த்தரோடு பேசி சூரியனையும் சந்திரனையும் தரித்து நிற்கும்படி சொல்லுகிறான். அப்படிப்பட்ட ஒரு அற்புதம் வேத புத்தகத்தில் யோசுவா 10ஆம் அதிகாரத்தில் நடந்திருக்கிறதை வாசிக்க முடியும். பெரிய வெற்றியை கர்த்தர் கொடுக்கிறார். 11ஆம் அதிகாரத்தில் ஆத்சாரின் ராஜாவாகிய யாபின் அதை கேள்விப்பட்ட பொழுது அவன் கிர்காசியர், ஏத்தேர், எமோரியர் எல்லாரையும் ஒருமித்து கூட்டி யுத்தத்துக்கு வருகிறான். அந்த யுத்தத்திலேயும் கர்த்தர் யோசுவாவுக்கு மிகப்பெரிய வெற்றியை கொடுத்து குதிரைகளுடைய குதிங்கால் நரம்புகளை வெட்டிவிட சொல்லுகிறார். அப்படியே யோசுவா செய்து முடிக்கிறான். 12ஆம் அதிகாரத்திலே யோர்தானுக்கு அப்புறத்தில் இஸ்ரவேல் ஜனங்கள் பண்ணின யுத்தத்தில் செத்துப்போன அல்லது கொன்று போட்டதான ராஜாக்களுடைய பெயர் பட்டியல் எழுதப்பட்டிருக்கு. 31 ராஜாக்களோடு கூட யோசுவா யுத்தம் பண்ணுகிறான். 13ஆம் அதிகாரத்தில் யோசுவா வயது சென்று ஆன பொழுது அவன் 9 கோத்திரங்களுக்கு 2.5 கோத்திரங்களுக்கு மோசே சுதந்திரமாய் பங்கிட்டு கொடுத்தான். மீதமுள்ள 9 கோத்திரங்களுக்கு பங்கிட்டு கொடுக்கும்படியாக தேவன் அவனிடத்தில் காரியங்களை சொல்லும் பொழுது அவன் அவர்களுக்கு பங்கிடும்படியான காரியங்களை இந்த அதிகாரத்திலே நீங்கள் வாசிக்க முடியும். மாலை தியானத்தின் பிலமோனுக்கு எழுதின நிருபத்திலே அப்போஸ்தலனாகிய பவுல் தான் சிறைச்சாலையில் இருக்கும் பொழுது அவன் பெற்ற மகனாகிய ஒனேசிமுக்காக பிலமோனிடத்தில் கடிதம் எழுதி பிலமோனையும் ஒனேசிமையும் ஒன்றிணைக்கிற ஒரு அதிகாரமாக இந்த அதிகாரம் இருக்கிறது. தனிப்பட்ட ஒரு மனுஷனுக்காக ஒரு நிருபத்தை எழுதுகிறான் அப்போஸ்தலனாகிய பவுல். எபிரேயருக்கு எழுதின பொதுவான நிருபம் 1வது அதிகாரத்திலே வேத புத்தகத்தில் வாசிக்க முடியும். தேவன் கடந்த காலங்களில் எப்படி மனுஷனோடு பேசினார், இன்றைக்கு எப்படி பேசுகிறார் என்பதை குறித்தும், தூதர்களை காற்றுகளாகவும் ஊழியர்களை அக்கினி ஜுவாலைகளாகவும் செய்கிறார் என்பதை குறித்தும், தேவன் இயேசு கிறிஸ்துவை குறித்து சொன்னதான வார்த்தைகளை குறித்தும் இந்த அதிகாரத்திலே வாசிக்க முடியும். 2ஆம் அதிகாரத்திலே நமக்கு தேவன் கொடுத்திருக்கிற ரட்சிப்பை குறித்து நாம் கவலையற்றிருக்கக்கூடாது என்பதை குறித்து இந்த அதிகாரத்திலே எழுதுகிறான். தேவன் மரணபரியந்தம் அடிமைத்தனத்துக்குள்ளாயிருந்த நம்மை மீட்டு ஆபிரகாமின் சந்ததிக்கு உதவியாய் கை கொடுத்தார் என்பதையும் குறித்து சொல்லுகிறான். 3ஆம் அதிகாரத்திலே மோசேயை குறித்து, மோசே தேவனுடைய வீட்டில் இங்கு உண்மை உள்ளவனாயிருந்தான் என்பதை குறித்து இந்த அதிகாரத்திலே எழுதுகிறான். இஸ்ரவேல் ஜனங்கள் தேவனுக்கு விரோதமாய் நடந்து கொண்டது போல நாமும் நடந்து கொள்ளாமல் இளைப்பாறுதலை பிரவேசிக்க முடியாமல் இழந்து போகாதபடி கவனமாய் இருக்க வேண்டும் என்பதை குறித்தும் இந்த அதிகாரத்தில் எழுதுகிறான். 4ஆம் அதிகாரத்திலே இளைப்பாறுதலை குறித்து சொல்லும் பொழுது தேவன் தம்முடைய கிரியைகளை முடித்து 7வது நாளிலே ஓய்ந்திருந்தார் என்பதையும், ஓய்ந்திருந்த நாளிலே இளைப்பாறும் காலம் இனி நமக்கு வருகிறதா இருக்கிறதுனாலே யோசுவா இஸ்ரவேல் ஜனங்களை இளைப்பாறுதலுக்கு உட்படுத்தி இருந்தாலும் பின்னொரு நாளை குறித்து கர்த்தர் சொல்லியிருக்க மாட்டார். ஆகவே தேவனுடைய ஜனங்களுக்கு இளைப்பாறும் காலம் இனி வருகிறதா இருக்கிறது என்பதை குறித்தும் சொல்லுகிறான். இந்த அதிகாரத்தில் தான் தேவனுடைய வசனத்தை குறித்து தெளிவாக எழுதப்பட்டிருக்கிறது. தேவனுடைய வார்த்தை வல்லமையுள்ளதாயும் இருபுறம் கருக்குள்ள பட்டயமாயும் ஆத்துமாவையும் ஆவியும் கணுக்களையும் ஊனையும் பிரிக்கத்தக்கதாக உருவ குத்துகிறதாய் இருதயத்தின் நினைவுகளை யோசனை வகையறுக்கிறதா இருக்கிறது என்று சொல்லுகிறான். இந்த அதிகாரத்தில் தான் தேவன் நம்மை தைரியமாய் கிருபாசன தண்டையில் நெருங்கி சேரும்படி அழைக்கிற வசனத்தையும் இந்த அதிகாரத்தில் நீங்கள் வாசிக்கலாம். இப்படியாக இந்த 40வது நாளிலே வேதத்தை வாசிக்கவும் அதனுடைய பகுதிகளை சுருக்கமாய் தியானிக்க கர்த்தர் உதவி செய்தார். நீங்களும் வாசியுங்கள், தியானியுங்கள், அதை கற்றுக்கொள்ளுங்கள். கர்த்தர் உங்களை நிச்சயமாய் ஆசீர்வதிப்பார். ஜெபிக்கலாம். பரிசுத்த பிதாவே, இந்த நாளில் இந்த வேத பகுதியை வாசிக்க தியானிக்க உதவி செய்தீர். வாசித்த பிள்ளைகளை ஆசீர்வதிங்க. வாசிக்காதிருக்கிறவர்களும் வாசித்து பலனுடைய கிருபைத்தார். இரட்சகராம் இயேசுவின் நாமத்தில் தாழ்மையோடு ஜெபிக்கிறேன். ஜெபம் கேளும் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். கர்த்தர் நிச்சயமாக இந்த வேத பகுதியின் மூலமாய் உங்களோடு கூட இடைப்படுவாராக. வேதத்தை புரிந்து கொள்ளுங்கள். வேதமே உங்களுக்கு வெளிச்சம். ஆமேன்.